அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு. இரவு 12 மணிக்குள் ரூபாய் நோட்டில் ஒரே ஒரு துண்டு மஞ்சளை இப்படி கட்டி வையுங்கள். பிறகு நடக்கும் அதிசயத்தை பாருங்கள். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. எனக்கும் நிறைய பேர் நீங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் இன்றைய தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவுமே எளிமையான பயனுள்ள பதிவுகள். இப்ப நம்ம பார்க்க போறதும் புத்தாண்டை முன்னிட்டு மிகவுமே எளிமையான ஒரு சிறப்பு தாந்திரிகம். இன்றைய தினம் நீங்க எத்தனை தாந்திரிகங்கள் அல்லது வழிபாடுகள் செய்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு தாந்திரிகம். இந்த மெத்தடை செஞ்சு வச்ச அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணி இருந்தாலே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா கூட திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கணும். அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம், நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்ய சொல்லுங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. இன்றைய தினத்திற்கான யமகண்ட நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. ராகு கால நேரம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாத நிலையில இருக்கிறவங்க, தீர்க்க முடியாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்கன்னு உச்சக்கட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. உடனடியாக உங்களுக்கு பலன்கள் தெரியும். அதே போல திருமண தடை இருக்கிறவங்க மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்க வேண்டாம். மஞ்சளையும் ரூபாய் நோட்டையும் இந்த தாந்திரிகத்துல நம்ம பயன்படுத்துறதுனால திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை மற்றும் சுபகாரிய தடைகள் அனைத்தையும் இது விளக்கும். அதே போல ரூபாய் நோட்டை நம்ம பயன்படுத்துறதுனால பணம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். சோ இது போல உங்களுக்கு எது முக்கியமான பிரச்சனையோ அது தீர்வதற்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. முதலாவதாக ஒரு ரூபாய் நோட்டு நீங்க எடுத்துக்கோங்க. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 10 ரூபாய், 20 ரூபாய், 50, 100, 500ன்னு எந்த நோட்டு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவதாக ஒரே
ஒரு விரலி மஞ்சள். தாந்திரிகத்துல இந்த விரலி மஞ்சளுக்கு மிக உயர்ந்த இடம் இருக்குங்க. விரலி மஞ்சள் கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா குண்டு மஞ்சளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கஸ்தூரி மஞ்சளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். புதியதாக தான் இந்த மஞ்சளை வாங்கணும்னு கூட கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க விரலி மஞ்சள் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. இன்றைய தினம் மஞ்சள் குங்குமத்தை வாங்குவது நல்ல பணவசியத்தையும் சுபகாரிய தடையையும் நீ ஆல்ரெடி இதை பற்றி டீடைல்டா ஒரு பதிவை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய நோட் அல்லது கிழிந்து போன செல்லாத நோட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. ஓரளவிற்கு கொஞ்சம் நல்ல ரூபாய் நோட்டா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க மஞ்சளை ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சு அதை நல்லா சுருட்டிக்கோங்க, ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரூபாய் நோட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்க கூடிய இந்த மஞ்சள் வெளியே வரக்கூடாதுங்க. சோ அந்த அளவிற்கு கொஞ்சம் நல்லா இறுக்கமா நீங்க ரோல் பண்ணிட்டு மஞ்சள், வெள்ளை, பச்சை அல்லது நீல நிற நூல்ல நீங்க கட்டிடுங்க. அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிற நூலில் கட்டுவது மிகவுமே விசேஷம். துணி தைக்கிற அந்த நூலை கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது மஞ்சள் நிற ரப்பர் பேண்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிறம் மிகவுமே விசேஷம். கிடைக்காத பட்சத்துல பச்சை, வெள்ளை அல்லது நீல நிறம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சுருட்டி வச்சிருக்க கூடிய இந்த ரூபாய் நோட்டை நீங்க பூஜை அறைக்கு எடுத்துட்டு போங்க. ஏதாவது ஒரு சுவாமி படத்திற்கு கீழே இதை நீங்க வச்சுட்டு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இதுல எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதிசூட்சமமான ரகசிய தாந்திரிகம் இது. தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை. அந்த சித்திரை மாதத்தின் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். எத்தனை நாட்கள் இந்த ரூபாய் நோட்டு பூஜை அறையில இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறும் வரை அது அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு மஞ்சளுடன் நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டை அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் கோவில் உண்டியலில் போட்டுருங்க. எந்த கோவில் உண்டியல்ல வேணாலும் நீங்க போடலாம். சில பேருக்கெல்லாம் சென்டிமெண்டா சில கோவில்கள் பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க அது போன்ற கோவில்களில் இந்த ரூபாய் நோட்டை நீங்க செலுத்திடுங்க. அந்த கட்டை நம்ம பிரிக்க கூடாதுங்க. நூல் வச்சு நம்ம கட்டியிருக்கோம் பாருங்க, அதை நீங்க பிரிக்க கூடாது. அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் உண்டியல்ல போட்டுருங்க. உங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க உண்டியலில் இதை நீங்க செலுத்தணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க கோவிலில் இந்த காணிக்கையை செலுத்தலாம். வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர வெளியாட்கள் யாருக்குமே எந்த கோரிக்கைக்காக இந்த தாந்திரிகம் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்கன்றத ஷேர் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா யாராவது வெளியாட்கள் வீட்டுக்கு வந்து எதற்காக இதை நீங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா கூட சிம்பிளா ஏதாவது சொல்லிடுங்க. ரொம்ப டீடைல்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்காதீங்க. கோரிக்கை நிறைவேறும் வரை தாந்திரிகங்களை ரகசியமாக நம்ம வச்சுக்கணும். வெளியாட்கள் யாராவது அதை பார்த்தால் தவறு கிடையாதுங்க. ஆனால் என்ன கோரிக்கைக்காக இதை நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்கன்றத தான் சொல்லக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.